வணக்கம். இன்னைக்கு நாம நேர்காணல் செய்ய போறது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறங்கிருக்கக்கூடிய டாக்டர் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்களை தான் நாம சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை நீங்க மக்களுக்கு எப்படி அறிமுகம் செய்யணும்னு விரும்புறீங்க? வணக்கம். நான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். என்னுடைய கணவருடைய ஊர் வடக்கன்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம் சிவசுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற கிராமம். நான் தமிழில் PhD முடிச்சிருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக தமிழ் சுவடியியல் ஆய்வு மையம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு மையம் ஆரம்பித்து பழைய காலத்து ஓலைச்சுவடிகளை தேடி கண்டுபிடிச்சி அதை இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு புத்தகமாக வெளியிட்டு இருக்கேன். நீங்கள் அரசியலுக்கு வந்ததனுடைய நோக்கம் பற்றி சொல்லுங்கள். அரசியலுக்கு வரணுங்கிற நோக்கம் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் என்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சூழல் தான் என்னை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தது. நான் பார்க்குறேன், தண்ணி இல்லாமல் நிறைய மக்கள் குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறது, வேலை இல்லாமல் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, சுற்றிலும் அந்த கருவேல மரங்கள் வளர்ந்து நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. அதுதான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம். எது உங்களை ராதாபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கிறதுக்கு தூண்டிய விஷயம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணி பிரச்சனை, கல்குவாரிகள் நிறைய இருக்குது, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம், அவ்வளோ அணுமின் நிலையங்களை இங்கே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 அணுமின் நிலையம் கட்ட போகிறத அனுமதி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு 7வது 8வது அணுமின் நிலையம் வரைக்கும் கட்டிட்டாங்க. இது போதாதுன்ட்டு அணு கழிவு மையத்தை வேற கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆபத்தான திட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து இதெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு கெடுதலை விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது எனக்கு. அதுதான் அதுக்கு காரணம். ராதாபுரம் பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகளா நீங்க எதை பார்க்குறீங்க? முக்கிய பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை தான். தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் காஞ்சு போய் கிடக்கு நிலமெல்லாம். சரியான தண்ணி வசதி இல்லாததுனால விவசாயமே செத்து போச்சு. நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். அந்த விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. அதை எப்படி நீங்க சரி பண்ணி மீட்டு கொண்டு வர முடியும்? எப்படி தண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ மகேந்திரகிரி மலையில கஞ்சிப்பாறை அணைக்கட்டுன்ட்டு ஒரு அணைக்கட்டு இருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தண்ணி வந்து குளங்களுக்கு வரல. குளங்களுக்கு வராததுனால விவசாயம் பண்ண முடியல. இப்போ நான் வந்தேன் அப்படின்னா, இந்த நீர்பிடிப்பு பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளங்களை தூர்வாரி, என்னைக்கு அந்த கஞ்சிப்பாறை அணைக்கட்டை கட்டினாங்களோ அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு பராமரிப்பு பணியும் செய்யலை. நிறைய இடங்கள்ல அந்த அணைக்கட்டினுடைய அந்த சுவர்களில் வந்து நீர் கசிவு இருக்குது. அதை ஒரு பராமரிப்பே பண்ணலை. அது வந்து முறையாக பராமரிப்பு பண்ணியிருக்கணும். இதுவரைக்கும் நம்மை ஆட்சி செய்த எந்த ஆட்சியாளர்களும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி அவங்க எடுத்திருந்தாக்க அந்த தண்ணி வந்து நமக்கு கடைமடை வரைக்கும் எல்லா குளத்துக்கும் போய் தண்ணி சேர்ந்துருக்கும். இந்த பூமி வந்து விவசாய பூமியா செழிப்பான பூமியா மாறி இருக்கும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எவ்வளவு நாளையில, இப்ப நீங்க சொல்றீங்க அந்த நீர் வழித்தடங்கள் வந்து ஆக்கிரமிப்புக்குள்ளாயிருக்கு, அதுதான் முக்கிய காரணம் கடைமடை வரைக்கும் தண்ணி போகல அப்படிங்கிறதுக்குன்னு சொல்றீங்க. இதை எவ்வளவு நாளைக்குள்ள நீங்க செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து அவசரமா நம்ம செஞ்சாகணும். ஏன்னா அடிப்படையே இதுதான், தண்ணீர் பிரச்சனை தான். அப்படிங்கும்போது எவ்வளவு வேகமா செஞ்சு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா செஞ்சாகணும். வேலையே இதுவாக தான் இருக்கு. இப்போ பொதுவா வந்து மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு MLA எலெக்ஷன்ல நிற்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சு அவங்க வந்த பிறகு அந்த தொகுதி பக்கமே தலை காட்டுறதில்ல, மக்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிச்சு வந்த பிறகும் மக்களோடு மக்களாக இருக்கும்போது தான் அங்கே உள்ள பிரச்சனை என்ன, மக்களுடைய அந்தந்த காலகட்டங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த மக்களோட எப்படி நீங்கள் அந்த இணைப்பில் தொடர்பில் இருக்கிறதுக்கான என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க? மற்ற கட்சி மாதிரி இல்லை நாம் தமிழர் கட்சி. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அந்த இடத்துல போய் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போவுமே. ஆனால் ஆட்சி அதிகாரம் எதுவுமே எங்கள் கையில் இல்லை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனைனாலும் முதல் குரல் அண்ணன் சீமானுடையதாக தான் இருக்கும். ஒரு போராட்டம்னாலும் முதல் அரசியல் தலைவராக அந்த இடத்துல போய் நிற்கிறதும் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதே தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ தொகுதிக்குள்ளேயும் ஒரு
கல்குவாரிகளை இழுத்து மூடுறதுக்கும் நாங்கள் முன்ன போய் நின்று இருக்கிறோம். மதுபான கடைகளுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடத்தி மூட வச்சிருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளாகட்டும், இந்த குடிநீர் பிரச்சனை, தெருவிளக்குகள், எங்கள் கையிலேருந்து காசை போட்டு நாங்கள் எத்தனையோ இடத்துல விளக்குகள் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி அடிப்படை என்ன தேவையோ மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் போய் நிற்கிறோம். இன்றைக்கும் மக்கள் கூட நாங்கள் நின்றுட்டுருக்கோம். எப்போவுமே நிற்போம். நாங்கள் அதிகாரம் இல்லாதப்போவே நாங்கள் செய்கிறோம். அப்போ அதிகாரம் வரும்போது இன்னும் அதிகமாக தான் செய்வோம். இப்போ மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த 5 வருடங்களும் உங்களோட தொடர்பில் இருக்கணும், உங்களை வந்து பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னா எங்கே வந்து சந்திக்க முடியும்? நமக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம் இருக்கு. அங்கே வந்து நான் எப்போவுமே இருப்பேன். என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து மேட்டுக்குடியில் பிறந்து அப்படி வளர்ந்தவ இல்லை. நான் சாதாரண குடும்பத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவ. என்னை வந்து எப்போ வேணாலும் சந்திக்கலாம். அந்த அலுவலகம் எங்கே இருக்கு மேடம்? அலுவலகம் ராதாபுரத்தில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்துக்கு நீங்கள் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், நமக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குன்னா நம்ம போய் எப்படி உட்கார்ந்துருப்போமோ அது மாதிரி தான் ஜெயிச்சு வந்தால் கூட நம்ம வந்திருக்கிறது மக்களுக்கான சேவை செய்கிறதுக்கு தான். இப்போ நம்மளை வந்து மக்கள் எளிதாக வந்து அவங்க பிரச்சனையை சொல்கிறதுக்கும் அணுகிறதுக்கும் ஏற்ற விதத்தில் அந்த அலுவலகத்தில் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. நம்மளை வந்து நேரடியாக சந்தித்து பேசுகிறதுக்கெல்லாம். அதனால் நான் அங்கே உட்காந்துருக்கேன். இப்போ வந்து மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு நிர்வாகம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு சேவைகள் தேவை. இப்போ ஒரு பிஏஓ ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரு பஞ்சாயத்து அலுவலகம் போகிறாங்க, ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த மாதிரி எந்த அலுவலகத்துக்கு போனாலும் பல நாட்கள் வந்து அலைக்கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு தீர்வுகளே கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு அலுவலகங்களுக்கு போகும்போது தீர்வு கிடைக்கல அப்படின்னா அதை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க இந்த பகுதி மக்களுக்கு? எங்கள் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு ஒன்று அண்ணன் சீமான் வெளியிட்டிருக்கிறாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. இப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கோ எதுக்குன்னாலும் நாங்கள் அதுக்கான வழிவகைகள் செய்வோம். இப்போ செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் இப்போ வந்து தமிழக அரசில் வந்து நமக்கு ஒரு அரசாணையே இருக்குது. அரசாணை நம்பர் 73 வந்து ஒரு அலுவலகத்துக்கு போனால் நம்ம ஒரு மனு கொடுத்தா அது வந்து 30 நாளைக்குள்ள அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்யணும், அதுக்கான தீர்வு எட்டப்படணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த அரசாணையை அமல்படுத்துறதுக்கு ராதாபுரம் தொகுதியில் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுப்பீங்க? அரசாணை இருக்கும்போது அதை அமல்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்குல்ல. லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான குற்றங்கள் மறுபடியும் நடக்காது. அதற்கான வழிவகையை கண்டிப்பாக செய்வோம். இப்போ பொதுவாக வந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு வேட்பாளர்கள் நிற்கும்போது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வராங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க நல்லா செய்யணும் இந்த மக்களுக்குன்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு கட்சின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அதனால் நிறைய குறுக்கீடுகள் இருக்கும். ஸோ இதை செய்யாத அப்படின்னு. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களோடு இருக்கிறவங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் கட்சியிலிருந்தோ இல்லை வேறு ஏதாவது கட்சிகள்ல இருந்தோ குறுக்கீடுகள் வந்தால் நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? இப்போ மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருப்பாங்க. அப்போ அந்த அழுத்தம் இருக்கும். நாங்கள் அப்படி கிடையாது. தனிச்சு நிற்கிறவங்க, கொள்கைக்காக தனிச்சு நிற்கிறவங்க. அப்படிங்கும்போது எந்த அழுத்தமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு அழுத்தம் வந்தால் கூட நம்ம மக்களுக்கானவங்க, மக்கள் பக்கம் மட்டும்தான் நிற்பேன் நான். இப்போ நாங்கள் வந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ராதாபுரம் பகுதியில் மக்களினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத கேட்டு, இப்போ பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கைகள் நிறையா கொண்டு வருவாங்க. மக்களினுடைய தேர்தல் அறிக்கை அவங்களோட தேவையினோட அடிப்படையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி நாங்கள் ஒன்று தயார் செய்திருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 10 அம்சங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க மக்கள். இதெல்லாம் வந்து இந்த ராதாபுரம் தொகுதிக்கு வரணும் அப்படின்னு. ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்களேன், என்னவா இருக்கும்? ஒரு முதல் 3 என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் பிரச்சனை தண்ணி தான். ரெண்டாவது அப்படியே தண்ணி இல்லாம ரொம்ப விவசாயத்துக்கும் இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. ரெண்டாவது வந்து கல்குவாரியா இருக்கலாம். ஏன்னா கனிம வளங்களை 24 மணி நேரமும் வெட்டி எடுத்துட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. 16 சக்கர வாகனங்கள்ல நிறைய விபத்து நடக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாவே தோன்றாங்க. இவ்வளவு நாள் வந்து பூமிக்கு மேல இருந்த கல்லை வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பல அடி தூரத்துக்கு பூமிக்கு உள்ளேந்து தோண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி இந்த தொகுதி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இந்த இருக்கன் துறையில ஒரே இடத்துல 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள்
நடக்கிறத ஒரு தனியார் தொலைக்காட்சி கூட ஒளிபரப்பினதை பார்த்துருப்பீங்க. அப்போ இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் நான். ரெண்டாவது பிரச்சனையாக மூணாவது இல்லை, இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தாக்கா இது கூடங்குளம் அணுமின் நிலையம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அணு கழிவு மையம், இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். அதை தவிர வேலை இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லை, இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. விவசாயமும் எந்த இல்லை இங்கே. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது நிறைய பிரச்சனைகள். சூப்பர் மேடம். ஸோ இப்போ ஒரு முதல் 3 நான் முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் எப்படி இதை செயல்படுத்துவீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய முதல் பிரச்சனை வந்து தண்ணி தான். தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைங்கிறதா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய குளங்கள், நீர்நிலைகள் தூர்வாரப்படணும். ராதாபுரம் கால்வாயில் வந்து தண்ணி முழுமையாக கொண்டு வரணும். பேச்சுப்பாறு, மணிமுத்தாறு அணைகள்லேருந்து நீரை திறக்கிறத வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும். நம்பியார், கருமேனியார், தாமிரபரணி திட்டம் வந்து முழுமையாக செயல்படணும். அதை நிலத்தடி நீரை உயர்த்தக்கூடிய திட்டங்கள், மழை நீரை சேமிக்கிறது, இதெல்லாம் கொண்டு வரணும். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணும். இதை வந்து இதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுல நாங்கள் இதை கம்பைல் பண்ணி நீர் மேலாண்மை ஒரு முக்கிய பிரச்சனையாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் இதுக்கு என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, எப்படி செய்வீங்க, அதற்கான வழிமுறைகள் என்ன வச்சுருக்கிறீங்க? நீர்வழி தடங்கள் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி, நம்ம தண்ணி வரக்கூடிய அந்த கால்வாய்களை எல்லாம் சுத்தப்படுத்தி, குளங்களை தூர்வாரி, அந்த தண்ணிகளை குளத்துக்கு கொண்டு வந்து நிரப்பினோம்னாலே பாதி பிரச்சனை சரியாக போயிடும். இப்போ பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அந்த தண்ணி வரக்கூடிய அந்த கால்களாகட்டும், இல்லைன்னா நம்ம அனுமன் நதி ஆகட்டும், இது எதுவுமே தூர்வாரப்படலை. அதனுடைய அந்த ஓரங்கள் வந்து பலப்படுத்தப்படலை, எல்லாம் இடிஞ்சு போய் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதை வந்து முக்கியமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே இந்த தண்ணி வந்து நமக்கு வரக்கூடிய தண்ணி சேமிக்க முடியும். சேமித்தோம்னாலே இந்த தண்ணி பிரச்சனை ஓரளவுக்கு நம்மளால் சரி பண்ண முடியும். இதை நீங்கள் எவ்வளவு நாளைக்குள்ளே செய்து முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 3 மாத காலத்துக்குள்ள அவசரமாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இந்த நீர்வழி தடங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதும், இந்த குளங்களை தூர்வாடுறதும், தண்ணி நிரப்புறதும், மக்களுக்கு வந்து குடி தண்ணீர் முறையாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறதும் தான் எங்களுடைய கொள்கையுமே. இலவசமாக கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கூட. அதனால் அதுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து எவ்வளோ வேகமாக முடியுமோ ஒரு 3 6 மாதத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிப்பேன் நான். கணக்கான கோடிகள் வந்து மக்கள் வரி பணத்தில் திட்டங்கள் நிறைய கொண்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னா அன்றாடம் அந்த நீர் நிர்வாகத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கும் பராமரிப்பு பணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்லை நூற்றுக்கணக்கான கோடிகள் புது திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? கோடிகள் செலவு பண்ணி புதிய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற அந்த நீர்பிடிப்பு பகுதிகளை பராமரிப்பு பண்ணாலே போதும். அதனுடைய அந்த வழித்தடங்களை நம்ம பராமரிப்பு பண்ணாலே நமக்கான அந்த தண்ணி பிரச்சனை சரியாக போயிடும். நீங்கள் கேட்க வர்றது அந்த பழையாறு பக்கத்தில் தண்ணி கடலில் கலக்கிறதுல வந்து 400 கோடி செலவு பண்ணி அந்த தண்ணியை இங்கே கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அதைத்தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அந்த கோடியை கொண்டு போய் நம்ம புதுசாக அதில் போடுறதுக்கு பதிலாக நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறத வந்து பராமரித்தோம்னாலே போதும். நமக்கான தண்ணி வந்து முழுமையாக கிடைக்கும். முதல்ல தண்ணி பற்றி நீங்கள் சொன்னீங்க. ரெண்டாவது, மக்கள், ராதாபுரம் பகுதி மக்கள் பெருவாரியாக சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, விவசாயம் வந்து செய்ய முடியல, விவசாயத்துக்கான கட்டமைப்புகள் இல்லை, விவசாய மேம்பாட்டுக்கான எந்த திட்டங்களும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? இதுக்கு என்ன முயற்சிகள் எடுப்பீங்க? நம்ம பகுதியில் விவசாயம் அதிகமாக நடைபெறாததுக்கு காரணமே தண்ணி இல்லாததுனால தான். அப்போ இந்த தண்ணியை நம்ம குளத்துல எல்லாம் நிரப்பிட்டோம் அப்படின்னா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி விவசாயம் செய்யும்போது இந்த பகுதியும் செழிப்பாயிடும், விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய விளைபொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு குளிர்பதன கிடங்கு மாதிரி ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா அந்த பொருட்கள் கிடைக்காத காலகட்டத்தில் நம்ம அதை விற்கிறதுக்கும் அதனால விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட நம்ம தொகுதியில் மலர் வணிக வளாகம்னு ஒன்று இருக்குது, காவல் கிணறு பக்கத்தில்.
அதுவுமே தனியார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. இதை தவிர எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவை பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அரசு தொழில் ஆக்கும் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, அதை ஒரு கேலி கிண்டலுக்கு ஆளாக்குறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் வந்து அடிப்படையே இந்த விவசாயத்தினாலேயும் இந்த கால்நடைகள் வளர்ப்பினாலேயும் அதனால கிடைக்கக்கூடிய பொருட்கள்னாலேயும் தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் ஒரு பால் மட்டும் எடுத்துக்கோங்களேன். 1 லிட்டர் பாலை வந்து நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தயிராகட்டும், வெண்ணெயாகட்டும், இல்லைன்னா நெய்யாகட்டும், இல்லைன்னா பாலாடை கட்டியாகட்டும், இதெல்லாம் இந்த பாலை விட பல மடங்கு அதிக விலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம மதிப்பு கூட்டு பொருட்களாக்கி சந்தையில் விற்கும்போது அதனால் நமக்கு பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து சந்தைப்படுத்தணும். அது செஞ்சாலே நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கும் மக்களுக்கும் வந்து அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து அதிகமாக முன்னெடுக்கிறோம். இந்த செயல்பாட்டு வரைவிலையும் அண்ணன் சீமான் வந்து முன்னிலைப்படுத்தி சொல்கிறது இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை தான். இதனால் வந்து படித்த இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும். ஏன்னா வெறுமனே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படின்ட்டு அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறுமனே ஆடு மாடு மேய்க்கிறது இல்லை, அதுலேருந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் அதற்கான கணக்குகளை எழுதுறதுக்கும் அதுக்காக அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு பகுதிக்குன்ட்டு ஒவ்வொரு வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. அப்போ அவங்கவுங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த வேலையாட்களை கொண்டு அதை நிரப்பி அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கொள்கையும். இப்போ 3வது பிரச்சனையா ராதாபுரம் தொகுதி மக்கள் வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா கல் குவாரிகள், கனிம வள கொள்ளை. இதுக்கு என்ன முயற்சி செய்வீங்க? இதை எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க, தடுப்பீங்க? நம்ம ராதாபுரம் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம தொகுதிக்கு என்ன தேவையோ, நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ, ஒரு 2-3 கல்குவாரிகள் இருந்தாலே போதும் நம்ம மக்களுக்கு தேவையான கற்களை வெட்டி எடுக்கிறதுக்கு. நம்ம அதை தவிர மீதி இருக்கக்கூடிய கல்குவாரிகளை இழுத்து மூடி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா 10 அடி தோன்றேன்ட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு 50 அடி வரைக்கும் தோண்டி கல்லை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க அதிகமாக தோண்ட என்ன ஆகுதுன்னா நீர் ஊற்றெல்லாம் கல்குவாரிக்குள்ளே போயிடுது. அதனாலே நம்ம நிலவளத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போவே இவங்க இவ்வளோ கல்லை வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு ஒரு தேவைக்காக கல்லுக்கு என்ன போவாங்க, கல்லுக்காக எங்கே போவாங்க, யார் கொடுப்பாங்க? இன்னைக்கே கொடுக்காத பக்கத்து மாநிலத்துக்கு தேவைப்படும் போது நமக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு தேவைப்படும் போது நமக்கு யாருமே அதை தரப்போறதில்லை. அப்படிங்கும்போது நம்ம அதை சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னொன்று வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டோன்னா ஒரு மரத்தை வச்சு வளர்த்துக்கலாம், அது வளர்ந்துடும் கொஞ்ச காலத்தில். ஆனால் நம்மளால் உருவாக்க முடியாத ஒரு இயற்கை வளத்தை நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம். பல கோடி வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க ஒரு மலை உருவாக. அப்போது நம்ம இந்த வந்து ஒரு நிமிஷத்தில் வெடி வச்சு தகர்த்து எரிஞ்சிட்டு போயிடுறோம். அப்போ இன்னொரு மலையை உருவாக்கணும்னா பல கோடி வருடங்கள் காத்திருக்கணும். அப்படி ஒரு சூழலை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கிடக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த கல்குவாரிகள்லேருந்து கல்லை வெட்டி எடுத்துக்கிட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதனால நிறைய பிரச்சனைகள், விபத்துகள் நிறைய நடக்குது. சாலைகளெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது. நிறைய தூசு பறக்குது. இதனால மக்களுக்கு நோய் ஏற்படுது. அடிப்படையாகவே மக்களை வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த கல்குவாரிகள் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. இந்த பெரிய 16 சக்கர வாகனங்கள் அங்கேருந்து வரும்போதே பயமாக இருக்குது. நம்ம ஓரத்தில் இப்படி ஒதுங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வண்டிகள். அவ்வளோ பெரிய வண்டிகளில் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமையை மாற்றியாகணும். மாற்றினாதான் நம்ம பகுதி வந்து செழிப்பாகும், நம்ம மக்களும் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும்.
4வது ராதாபுரம் பகுதி மக்கள் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பகுதி மக்கள் வந்து இளைஞர்கள் குறிப்பாக வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ வேலை வாய்ப்புகளுக்காக என்னென்ன திட்டங்களை நீங்கள் முன்னெடுப்பீங்க, அதை எப்படி செயல்படுத்துவீங்க? கூடங்குளம்னு எடுத்துக்கிட்டாலுமே மக்களை ஏமாற்றி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதில் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மக்களை நம்ப வச்சு தான் அந்த திட்டத்தை அங்கே கொண்டு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களுக்கு தான் அங்கே அதிகமாக வேலை கொடுக்குறாங்க. வட இந்திய மக்கள் தான் அதிக சம்பளம் வாங்குற வேலையை பார்க்குறாங்க. இந்த குறைவான சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்கு தான் நம்ம பகுதி மக்களை அதில் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி மகேந்திரகிரி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ISRO அதுலேயுமே வட இந்தியர்கள் தான் அதிகமாக வேலை பார்க்குறது, இல்லைன்னா வேற மாநிலத்தவங்க தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைஞர்களுக்கு அங்கே அதிகமாக வேலை கொடுக்கறது இல்லை. இப்போ நான் வந்து MLA வானா அதிகமாக நம்ம பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வழிவகை செய்வேன். ஏன்னா பகுதியில் இருக்க படித்த இளைஞர்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பேன் அந்த வேலை வாய்ப்புகளில். அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. முதல்ல வந்து நம்ம பகுதி மக்களுக்கு தான், நம்ம பகுதி படித்த இளைஞர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். 5வது முக்கிய பிரச்சனையா சொல்லியிருக்கிறது அடிப்படை வசதிகள், அது சார்ந்த உள்கட்டமைப்புகள். இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சாலை, அப்புறம் கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இதுக்கான கட்டமைப்புகள் உருவாக்குறது, அப்புறம் பொது போக்குவரத்துகள், இதெல்லாம் வந்து முக்கிய விஷயங்களா கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி முன்னெடுப்பீங்க? எந்த பக்கத்துல போனாலும் இந்த சாலை வந்து குண்டு குழியுமா தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு காரணம் வந்து இந்த கல்குவாரிகள்லேருந்து ஏற்றிட்டு போகிற இந்த கற்களை ஏற்றிட்டு போகிற வண்டி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எடையை தாங்குற அளவுக்கு தான் இந்த சாலைகள் இருக்கும். இந்த பெரிய பெரிய வாகனங்களில் அதிக எடை கொண்ட இந்த கல்குவாரிகள்லேருந்து கல்களை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுனால அதிகமாக சாலைகள் பாதிக்கப்படுது. அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த இன்டர்லாக் கல் போட்டு சில தெருக்களில் வந்து போடுறாங்க. போட்டு ஒரு 10 நாள் கழித்து அந்த கல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு பள்ளம் தோண்டி அதில் ஏதோ பைப் லைன் போடுங்கிறதுக்காக போடுவாங்க. போட்டுக்கிட்டு அதை மறுபடியும் அந்த கல்லை வந்து அவங்க போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நிறைய தெருக்களில் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த கல்லை அங்கங்கே அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அது வந்து நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது ஒன்று பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இரவு நேரங்களில் பார்த்தா தெரியும், நிறைய சாலைகளில் வந்து மின்விளக்குகளே இல்லை. பயணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த அடிப்படை கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சாலை இல்லை, மின்விளக்கு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள்லேயே நடுவில் இந்த கழிவுநீர் ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது, வீடுகளில் உள்ள கழிவுநீர். நான் என்ன சொல்கிறேன், இந்த சாலை போடும்போதே ஒரு ஓரத்தில் கழிவுநீர் போகிறதுக்கான ஏதாச்சும் வழிவகைகள் செய்யலாம். இல்லை அப்படின்னா அவங்கவுங்க வீட்டு கழிவு நீரை அவங்கவுங்க வீட்டிலேயே ஒரு மரத்துக்கு திருப்பி விடலாம், தென்னை மரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா இந்த உறிஞ்சி குழிகள் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணாங்கன்னாலே அந்த இடமும் சுத்தமாக இருக்கும், கழிவு நீர்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், அந்த தெருவும் சுத்தமாக இருக்கும். மக்களும் இதை வந்து கொஞ்சம் உணர்ந்து செயல்பட்டால் தான் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கவும் முடியும். இப்போ அடுத்து வந்து ஒரு 3 விஷயங்கள் கேட்டிருக்கிறது வந்து மருத்துவம், கல்வி, சுற்றுப்புறச்சூழல். இந்த 3க்கும் சார்ந்து நிறைய கோரிக்கைகள் வந்து மக்கள் தேவைகளாக ராதாபுரம் பகுதியில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க? எங்களுடைய கொள்கையே இலவச கல்வி தான். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்குது. அது மாதிரி ₹1 மருத்துவம் முதல் 1 கோடி வரைக்கும் மருத்துவமும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி குடிநீரும் இலவசம்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 தான் இலவசம்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் இந்த சுற்றுப்புற சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மரங்கள் நிறைய வளர்க்கலாம். இப்போவுமே நாங்கள் நிறைய இடத்துல பனை விதைகள் எல்லாம் நட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த சீமை கருவேல மரங்கள் இருக்கிறதுனால அது வந்து நமக்கு இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கெடுதலாக தான் இருக்குது. அந்த மரங்களை எல்லாம் அகற்றிட்டு நமக்கு இந்த புங்கை மரம், பனை மரம், வேப்ப மரம் இதெல்லாம் வச்சா நம்மளுடைய சுற்றுப்புறத்துக்கு நல்லது. அந்த வேலைகளை நாங்கள் அதிகாரம் ஆட்சி இல்லாமலே நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ராதாபுரம் பகுதி மக்கள் அடுத்தபடியாக ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது இந்த போதைப் பொருட்கள்
இந்த டாஸ்மாக் இந்த ரெண்டையும் ஒழுங்குபடுத்துறது, இதுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்னவா இருக்கு? அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் மது போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பகுதியிலையுமே டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். நாங்கள் இந்த டாஸ்மாக் கடையால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வீடுகளில் குடும்ப தலைவிகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, கணவனை இழந்து, குழந்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படக்கூடிய நிறைய வீடுகளை நம்ம பார்க்க முடியுது. அரசாங்கம் வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்ட தெரிஞ்ச அந்த அரசாங்கத்துக்கு ஏன் அது மக்களுக்கு கெடுதல் தானே, அதை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது, அதை விற்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன் தெரியல அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இன்னொன்று வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களை வந்து செக் பண்ணுறாங்க. குடிக்கிறவங்களால வண்டி கூட சரியாக ஓட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச இந்த அரசாங்கத்துக்கு குடிச்சிட்டு ஏன் அவனால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது, அதனால் இதை தடை பண்ணணும்னு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்ட்டு அதுவும் எனக்கு தெரியல. அதை தவிர இந்த கஞ்சா வந்து இன்னைக்கு சின்ன பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்க கூட கஞ்சா அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இது வந்து அடுத்த தலைமுறையினுடைய ஒரு சீரழிவு, இதை தடுக்கணும். அதனால் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து தடை விதிக்கணும். அதை நாங்கள் வந்தால் கண்டிப்பாக செய்வோம். பேசுனது தான் லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தோட இந்த ராதாபுரம் பகுதியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் இயங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் செய்வீங்க? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதும் எங்களுடைய ஒரு கொள்கை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய. இப்போ எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலுமே நீங்கள் லஞ்சம் கொடுக்காம ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வர முடியாது. குறிப்பாக இந்த பட்டா சிட்டா இதுக்கெல்லாம் நிறைய லஞ்சம் வாங்குறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு லஞ்சத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒழிப்போம். இப்போவுமே கட்சி சார்ந்து அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு வேட்பாளராக நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன? ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி மாதந்தோறும் 1000 ரூபாய் இலவசமாக தருவேங்குது. இன்னொரு கட்சியோட தேர்தல் அறிக்கை என்னன்னா 2000 ரூபா தர்றேங்குது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி 2500 ரூபா தர்றேங்குது. அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இந்த 1000 2000 தர்றேன்ட்டு சொல்லிட்டு வர்றவங்க கண்டிப்பாக நமக்கு நல்லதை செய்ய மாட்டாங்க. நமக்கு 1000 ரூபா தர்றதா இருந்தால் அவங்க எவ்வளவு ஆயிரங்களை கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து தர்றது மாதிரி தந்துக்கிட்டு நமக்கிட்டேருந்து அதை பல மடங்குல அவங்க திருப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருள் எவ்வளோ விலையேறி இருக்கிறாங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். 600 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் யோசிச்சுக்கோங்க. அப்போ இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இன்னொன்று வந்து நம்மளுடைய பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த தக்காளி, தேங்காய் இந்த பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டல் செஞ்சோம் அப்படின்னா நல்ல விலைக்கு விற்க முடியும். விவசாயிகளும் அதனால் பயன்படுவாங்க. இது இந்த தற்சார்பு பொருளாதாரம், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தற்சார்பு பொருளாதாரம், நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பொருளாதாரத்துக்கு நம்ம இலையை சார்ந்திருக்கிறது தான் இந்த தற்சார்பு பொருளாதாரம். இதை கூட நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை செய்வோம். இதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். கடைசியாக ஒரு கேள்வி, அதாவது இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு இது சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? முன்னாடியெல்லாம் 200 ரூபா கொடுத்தா ஒரு கூட்டத்தை கூட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. நேற்று நான் பார்க்குறேன் 300 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. திசையன்மலை பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்குமா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க 300 ரூபா தர்றேன்னு சொன்னாங்க, அதனால வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போது மற்ற கட்சிகளெல்லாம் உயர்ந்திருக்கிறாங்க. எந்த அளவுலன்னா இந்த காசு கொடுக்குறதுல. போன தேர்தலுக்கெல்லாம் 2000 கொடுத்தாங்க. அது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு 2000 தந்தாங்க அப்படின்ட்டு. இந்த தடவை வந்து 2000 இல்லை 5000 வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து இதை முறையாக கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கையும் கூட. இன்னொன்று வந்து வாங்குகிற மக்களும் யோசிக்கணும். 5 வருடத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய வாக்குக்காக இப்படி 2000ஐயும் 3000ஐயும் தந்து நம்மளை ஏமாற்றிட்டு அடுத்த 5 வருட காலம் நம்மளுடைய வாழ்க்கையை இவங்க அழிக்கிறாங்க அப்படிங்கிறத
ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி மேடம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிற அந்த பிஸி நேரத்தில் இதுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த ராதாபுரம் தொகுதியில் இந்த தேர்தலில் ஜெயிச்சு இந்த சட்டமன்ற தொகுதி வளர்றதுக்கு வந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும். மக்கள் வந்து நிலமும் வளமும் சார்ந்து தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இந்த மண்ணில் நிம்மதியாக வாழணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த களத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் இடையில தான் நான் இந்த களத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். மக்கள் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அன்போட கேட்டுக்கிறேன். இப்போ ராதாபுரம் பகுதி மக்களினுடைய தேர்தல் அறிக்கையா ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தொகுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட மக்களுடைய ஒரு தேர்தல் அறிக்கையை உங்ககிட்ட தர்றோம். நீங்கள் ஜெயிச்சு வந்து இதை மக்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து இதை ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். நன்றி. நன்றி. நான் ஜெயிச்சு வந்தேன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு.